ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பண்டிதரும் ஒரு குதிரைக்காரனும் அவளோட உரையாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது புகழ்பெற்ற ஒரு பண்டிதர் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்க போகிறார். அப்போது அந்த ஊரில் பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர் அந்த பண்டிதர். அவர் அனைத்தும் கற்று தெளிந்தவர். எல்லா ஊருக்கும் போய் உபன்யாசம் பண்ணுறவர். அந்த பக்கத்து ஊரில் அவரை ஒரு உபன்யாசத்திற்கு அழைச்சிருந்தா. இவர் வராருங்கிறதுனால அந்த ஊர் முழுக்க ப்ராபகண்டா பண்ணி நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் செஞ்சு எல்லாம் கூட்டத்தை கூட்டுறா. பண்டிதரை அழைச்சி வர ஒரு குதிரைக்காரனையும் வண்டியையும் அனுப்புகிறா. ஆனால் இவ போகிற நேரம், அந்த வண்டிக்காரன் போகிற நேரம் பயங்கர மழை. உபன்யாசத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தவாளோ பெரும்பாலோர் வரவே இல்லை. வந்தவா இந்த மழையில் பண்டிதர் வரவே முடியாதுன்னு அவளே சொல்லிக்கிட்டே ஒருத்தர் வீடுக்கு திரும்புகிறான். பண்டிதர் வந்தபோது அங்கே யாருமே இல்லை உபன்யாசத்துக்கு. வெகு தூரத்தில் இருந்து வந்த பண்டிதருக்கோ ஏமாற்றமாக இருந்தது. என்னடா அதுன்னு. சரி, இருக்கின்ற ஒரு குதிரைக்காரனுக்கும் வண்டிக்காரனுக்கும் ஒரு குதிரைக்கும் நாம் உபன்யாசம் பண்ணலாமா? அப்படி பண்ணுறது அவருக்கு மனசில் ஒப்பலை. குதிரைக்காரங்கிட்டே கேட்குறார், என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. ஐயா, நான் ஒரு குதிரைக்காரங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல் வைக்க போகிறப்போ எல்லா குதிரையும் வெளியே போயிடும். அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான ஒரு புல்லை வச்சுட்டு தான் திரும்புவேன்னா. இவர் பண்டிதர் அங்கே வந்தபோது யாருமே இல்லை அந்த உபதேசத்துக்கு. ஆனால் வெகு தூரத்தில் இருந்து வந்த பண்டிதருக்கோ இந்த மாதிரி இவனை வச்சுக்கிண்டு சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியல. சரி, நான் இந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை போடுவேன்னு சொன்ன இதுக்கு பதில் அவருக்கு மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. சரி, அந்த குதிரைக்காரனுக்கு வண்டிக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்காக பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார், உபன்யாசத்தை. என்னெல்லாம் அவருக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுண்டாரோ எல்லாத்தையும் சர மாதிரியாக மழை மாதிரி கொட்டின்ண்டே இருக்கார். கொட்டின்னு இருந்தது அது என்னென்ன தத்துவம், புண்ணியம், பாவம், மந்திரம் அப்படின்னு பிரமாதமாக அந்த பிரசங்கத்தை நடத்தி முடிச்சிட்டார். எல்லாத்தையும் நடத்தி முடித்த உடனே வண்டிக்காரங்கிட்ட, எப்படிப்பா இருந்தது என்னோடய பேச்சு? அவனை பார்த்து ரொம்ப பெருமையாக கேட்குறார். அவன் நம்மளை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ள போகிறான்னு. ஐயா, நான் ஒரு குதிரைக்காரங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். நான் புல் வைக்க போகிற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு மட்டும்தானே புல்லை வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வரமாட்டேன்ல அப்படின்னா அந்த வண்டிக்காரன். பண்டிதர் ஒன்றுமே பேசாமல் மௌனமாக அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டார். நீ மற்றவாளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தானே சொல்லணும். அவனுக்கு என்ன புரியுமோ அதை மட்டும்தானே சொல்லணும். 1ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் MBA பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற இருமாப்பு கூடாது. நமக்கு ஒன்றுமே தெரியலன்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு தடவையும் நாம் இருக்கணும். அப்போ தான் அந்த தலகணம் ஏறாது. அவர் பண்டிதர் நேர்மார், நமக்கு தெரிஞ்சது அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, புரிஞ்சுப்பானா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கணும் முன்னாடி. அதையே அவர் கேட்கலை. அதனால் 30 குதிரைக்கு இருக்கிற புல் என்ன சாப்பிடுமா எல்லாத்தையும் கொட்டிட்டார் சர மாதிரியா. அவன் பாவம் என்ன பண்ணுவான்? தனக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவுதான் வாழ்க்கையும். எல்லாம் நமக்கு தெரியும், அதான் தெரியும், எல்லாமே தெரியும். இது தெரியாதா அப்படின்னு. அடக்கம், அந்த அடக்கம் இருந்து போச்சுன்னா நாம் உயர்வுல வசந்து போயிடுவோம் வாழ்க்கையில். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருக்கும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.